அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் மகாலய பட்சம் என்றால் என்ன, எப்போது ஆரம்பிக்கிறது, அந்த நாட்களில் என்ன செய்தால் நாம் பித்ருதோஷத்தில் இருந்து விடுபடலாம் என்று பார்க்கலாம் வாங்க. நம் முன்னோர்களை நினைத்து நாம் மாதந்தோறும் அமாவாசை திதியில் வழிபடுகிறோம். அதிலும் மிக முக்கியமான அமாவாசையான மகாலய அமாவாசைக்கு முந்தைய 14 நாட்களை தான் மகாலய பட்சம் என்று அழைக்கிறோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு பட்சம், அதாவது 15 நாட்கள் புரட்டாசி மாதத்தில் வருவதுதான் மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகிறது. இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை திதி துவங்கி சதுர்த்தசி திதி அன்று முடிவடைகிறது. இந்த வருடம் மகாலய பட்சம் செப்டம்பர் 8 பிரதமை திதி முதல் செப்டம்பர் 20 சதுர்த்தசி திதி வரை இருக்கு. இந்த காலத்துல தான் நம்ம முன்னோர்கள் நம்ம பார்க்கறதுக்காக பூலோகம் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகாலய பட்சத்தில் யமதர்மனோட அனுமதியை வாங்கிக்கிட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாரும் பூமிக்கு வராங்க அப்படின்னும், அவங்க எப்படி வராங்கன்னா சூரியனோட ஒளிக்கதிர்கள் வழியாக தான் வராங்கன்னு கருட புராணம் சொல்லுது. இந்த தினங்களில் நாம முறைப்படி தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் இறைச்சோம்னா அவங்களோட தாகமும் பசியும் தீர்ந்து திருப்தியோட திரும்பவும் அவங்க லோகத்துக்கே போவாங்களாம். அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வாரிசுகளான நம்மளை எல்லாம் வாழ்த்தி வரங்கள் கொடுத்துட்டு செல்வதாக ஐதீகம். நம்ம தாய் தந்தையர் தாத்தா பாட்டி இவங்க இறந்த தேதி நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாரும் எப்ப இறந்தாங்க அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆனா இந்த 15 நாட்கள்ல வர 15 திதிகள்ல தான் அவங்க கண்டிப்பா இறந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த அமாவாசைக்கு, அதாவது மகாலய அமாவாசைக்கு முந்தைய 14 நாட்கள்ல நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம அவங்கள ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 15 நாட்களும் நம் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். காலை 6 மணி முதல் 12 மணிக்குள் எந்த நேரம் நமக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் எழுந்து படத்தில் காட்டியுள்ளபடி எள்ளும் தண்ணீரும் இறைத்துவிட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் கொட்டிவிடுங்கள். சூரிய பகவானை நினைத்து நான் தந்த இந்த எள்ளும் தண்ணீரும் என் முன்னோர்கள் அனைவரையும் போய் சேர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்கு பிறகு நாம் அன்றாட வேலைகளை நாம் எப்போதும் போல் செய்யலாம். முடிந்தால் தினம் ஒருவருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்கள். முடியவில்லையா, அமாவாசை அன்று மட்டுமாவது வாங்கி கொடுங்க. சரி, மனிதருக்கு கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஒரு பிடி சாதமாவது காக்கை, நாய், பூனை என்று ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவிடுங்கள். இந்த 15 நாட்களும் நம் பூஜை அறையில் ஒரு சிறிய அகல் விளக்கு வாங்கி அதில் பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு நம் முன்னோர்களை நினைத்து தினமும் விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த மகாலய பட்சத்தில் செய்யப்படும் அனைத்து தான தர்மங்களுக்கும் நம் பித்ருக்களின் ஆசியும் சேர்ந்தே கிடைக்குமாம். இந்த 15 நாட்களிலும் நம் முன்னோர்களை வழிபட்ட பின்புதான் நம் அன்றாட பூஜைகளை செய்ய வேண்டும். சுபகாரிய தடை, வாரிசு இல்லாதது, தீராத நோய், திடீர் விபத்துகள், துர்மரணங்கள் இவை எல்லாவற்றுக்கும் பித்ருதோஷமும் ஒரு முக்கிய காரணமாகும் என்கின்றனர். இந்த மகாலய புண்ணிய காலத்தில் நம் வீடு தேடி வரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானொன்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது வாழ்ந்து மறைந்தோரை நினைவு கூர்தலும், தெய்வத்தை போற்றுதலும், விருந்தோம்புதலும், சுற்றம் பேணுதலும் ஆகிய இல்வாழ்க்கை மேற்கொண்டவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற ஒருவன் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. இந்த 15 நாட்களுக்கிடையே மகாபரணி வருகிறது. அன்று முடிந்தால் 2 பேருக்கு உணவளிப்பது சிறப்பு. மகாபரணி அன்று விளக்கேற்றி யமதர்மனை நினைத்து என் முன்னோர்கள் ஏதாவது தவறு ஏற்றிருந்தால் அதை மன்னியுங்கள். அவர்களுக்கு அந்த லோகத்தில் ஏதாவது துன்பத்திற்கு உள்ளாகி இருந்தார்கள் என்றால் அந்த துன்பத்திலிருந்து தயவு செய்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்கள் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் அவரவர் வழக்கப்படி சிவபெருமான் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ சென்று விளக்கேற்றி வருவது மிகவும் சிறப்பு. மகாலய பட்சத்தின் முடிவில் வரும் மகாலய அமாவாசை எனப்படும் புரட்டாசி மாத அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. அன்று பிரபஞ்சத்தின் அண்டவெளியில் மிக அபரிமிதமான பித்ருக்களின் ஆசி இருக்கிறதாம். நாம் அளிக்கும் நீரையும் எல்லையும் தேடி கோடான கோடி பித்ருக்கள் பூமிக்கு வருவார்களாம். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடும். எனவே இவர்கள் ஆன்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த நாட்களில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, வேதாரண்யம், கார்பீரி கரை முதலிய இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால்
நம் வம்சம் தழைத்தோங்கும். நம் முன்வினை துயர்கள் நீங்கி பித்ருக்களின் அபரிமிதமான ஆசியால் நம் வாழ்வில் வளமும் மன நிம்மதியும் கிடைக்கும். பித்ருக்கள் என்றாலே வரங்களும் வாழ்த்துக்களும் தானே. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.